கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாட்களிலே மீண்டுமாய் ஒரு வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 ஆண்டு இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராமல் இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒரு நீர்க்கால ஓரமாய் நடப்பட்ட காலத்திலே கனியை கொடுக்கிறவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால், இலையுதிராத ஒரு மரத்தை போல் இருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வாழும்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருடைய வேதத்திலே அங்கே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்திலே இந்த நாட்களிலே இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வேதத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வேதத்தை நாங்கள் அனுதினமும் தியானிக்கிற வேளையிலே அந்த வேத வார்த்தைகளிலே இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களே கட்டி இந்த நாட்களிலே எழுப்பப்படுகிற வேளையிலேயே தேவன் நம்மை இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் நாங்கள் செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாகவும் தேவன் நமக்கு கிருபை செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டுமா, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டுமா, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டுமா இந்த நாட்களே, அப்படியானால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய வேதத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பிரியமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமாக இருக்கிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அந்த வேதத்திலே தியானமாயே இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, பாருங்கள் வேதத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஈசாக்கு அங்கே தன்னுடைய தாயார் அதாவது மரித்ததற்கு பின்பாக அவர் ரெபேக்காவை சந்திப்பதற்கு முன்பாக பாருங்கள் அவர் தியானித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த நாட்களிலே அவர்களுக்கு வேதம் இல்லாதிருந்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரை ஒரு தியானத்திலே இந்த நாட்களிலே அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஆண்டவரோடு தியானத்தை இந்த நாட்களிலே செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டார். அவர் 100 மடங்கு அதாவது அறுவடை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிறது மட்டுமல்ல, அவரை இந்த நாட்களை தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு நினைவு போட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இலையுதிராமல் இருக்கிற மரத்தை போல் இருக்கும்படியாகவும் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் கர்த்தரை தேடி அவருடைய வேதத்தோடு இந்த நாட்களே இணைந்திருப்போமா இருந்தால் அந்த வேதம் இந்த நாட்களிலே நம்மை சொலிப்புக்குள்ளே கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக திருப்பங்களை கொண்டு வரும். அதே வேளையில் அந்த வேத வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நம்மை கட்டி எழுப்புகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தை எவ்வளவு ஒரு வல்லமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதை பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின அதே வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 66 புஸ்தகத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், வேதத்தோடு நடந்தவர்கள், வேதத்தை தியானித்தவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள், எப்படியாக அவருடைய வாழ்க்கை அங்கே இந்த நாட்களை விருத்தி அடைந்தது என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த காலகட்டத்திலே வேதத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம்.
வேத வார்த்தைகளிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம், நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம். அப்பொழுது இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை இலை உதிராதிருக்கிற மரத்தை போலவும் நாங்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும்படியாகவும் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு முன்பாக வைத்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வேதத்திலே பிரியமாயிருப்போம், தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.